என்னப்பா சந்தேகம்? என்ன எது வேண்டுமானாலும் நான் கொடிக்கும் கொடிவர்கள். அண்டாஜட்டம் 1008 அண்டம் 226 புவனம் 14 லோகம் சப்த சாகரம் இவை எல்லாம் அண்டத்தில் அடக்கம். அந்த அண்டமே ஒரு விட்டமாக இந்த பூமாதி தொட்டில இருக்கும். அப்படியா? இன்னுமோ தெரியல அந்த ஆளுக்கு. இவ்வளவுதானே அந்த தேவதை விட்டமாக விட்டமாகவும் பூமாதேவி தொட்டிலாகவும் அப்படியே உனக்கு தந்திருக்கிறேன். போதும் மூளைக்கும் 4 சங்கிலி வேணும். அது எப்படி சங்கிலா இருக்கு தெரியுமா? எப்படி மருமகன் இருக்காரு அவர்கிட்ட இருக்கு 4 வேதம். ருக்கு அசூரி சாம அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதம். அந்த 4 வேதத்தையும் சங்கிலாக வரணும். ஓஹோ குடிமா முடியாதா? இவ்வளவு தானே. ருக்கு அசூரி சாம அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் உனக்கு அப்படியே சங்கிலியாக பிணைக்கும்படியாக தர கொடுத்திருக்கிறேன். புரியா? அது போதையா இன்னொரு வரம் சொல்லுப்பா. அதுக்குள்ள அவசரம் பெரியா? இல்லப்பா போயிட்டு விடாத. இப்படி 4 மூளைக்கும் 4 சங்கிலாவிட்டு விட்டது. அது மட்டும் இல்லை, இரவில் ஒளி தரக்கூடிய சந்திரக்கின்றார். அவர் பகல ஒருத்தர் சூரியன் 2 பேரும் விளையாட்டு பொம்மையா வரணும். சந்திரனும் சூரியனும் விளையாட்டு பொம்மையாக அந்த தொட்டில் 4 பக்கமும் உட்காந்துட்டு பொம்மையா ஆடணும். அது குடி முடிவா முடியாதா? முடிவா நான் போறேன். அந்த சந்திரன பொம்மையாக பகல்ல ஒளி தரக்கூடிய சூரிய தேவன், இரவிலே ஒளி தரக்கூடிய சந்திர பகவான் அவராட்டு பொம்மையாக அமைத்து கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, 20 நட்சத்திரம் இருக்கின்றது. 20 நட்சத்திரமும் அந்த மூளைக்கு மூளை அந்த தொட்டி இருக்க அது ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒளி கொடுக்கணும். ஆமா, குடிப்பா கொடுக்க முடியாது. இதானே அந்த 20 நட்சத்திரம் வாருங்கள் அந்த தொட்டியில என்று சொன்னா இருந்துட்டு போகுது. அது வாங்கி விட்டேன். இந்த தொட்டி இருக்க வெறும் தொட்டியா தான் இருக்கும். ஆமா, அந்த தொட்டில ஆட்டுவதற்கு நீ படுத்துக்க போறியா? நான் படுக்கிறேன். உனக்கு அப்பா அப்படின்னாப்பா அந்த தொட்டில போட்டு ஆட்டுவதற்கு என்ன இருந்தா அழகா இருக்கும். அதில் ஒரு பிள்ளை குழந்தை இருந்தா அழகா இருக்கும். அது எப்படி அப்படி குழந்தை இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி கடவுளே, அது என்னங்கிற மகன மகன் குழந்தையாக ஜனத்தை மாற்றிட்டு உடலை மாற்றி என் அனுபவிக்கிறாரை நிசாச்சாரி வைத்து கரு உருவாக வேண்டும். அப்புறம்
நான் உன்னுடைய மனிதனுடைய விசாரத்தை வைத்திய கருவு உருவாக வேண்டும். நீதான் வரணும். நான் வரையா இல்ல வேணாயா உடம்பு மனு வைத்தாங்க. ஏனப்பா அந்த ஆளு கட்டாச்சி தானே கிடைக்கிறான். அவரை வச்சு நான் படியாளுக்கு போகணுமே. மக்களுக்கு படியாளுக்கு நீ தான் அறந்த ஏத்துக்கு நான் அறந்த ஏத்துக்க மாட்டாங்களா? நீ மந்து என் மகனை பொறுத்துட்டா தோல்ல தூக்கி போட்டுப்பான். நீ படியாளுக்கு மூஞ்ச பார்த்தா தெரியுமில்ல முடியான்னு சொல்லிட்டு போறோம். நீ கேட்ட பொருள் அத்தனையும் தாரி வார்த்து கொடுத்தாரு. கேட்ட பொருள் அத்தனையும் தந்திருக்கிறேன். வாடி வதங்கி பசியா நொந்து இறந்து விடுவாரப்பா. நீ படி இருந்தா ஏத்துப்பாங்க, நான் ஏத்துக்க மாட்டாங்களா? நீ எப்படியப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அந்த வேலை நான் பாக்குறேன். எந்த வரங்கடா தடவை தரம் சொன்னது அப்ப நீ என்ன ஏன் பொண்டாடி வச்சா போட்டாங்க? கொஞ்ச நாளைக்கு பொண்டாடி வச்சா இருந்தாங்க. என் மனைவிக்கு நான் புருஷனா போகணும். ஆமா, என் மக்களுக்கு எல்லாம் தந்தையா போகணும். புருஷனா இருந்த வரைக்கும் போதும். என் பொண்டாடி வச்சா தெரியுமா? அவங்க நீ முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அப்பா கோபப்பட வேண்டாம். மூர்க்கமான குணத்தை அடக்கிக்கொள். உன்னுடைய விருப்பப்படிய உன் மனைவியாகி நிசாசியில் வைத்து நான் குழந்தையாக செலுத்து பூமியில பிறக்கின்ற பின்னால் நடப்பதைப்பான். குழந்தை பிறகுன்னு ஆட்ட முடியுமா? யாருக்கு காண்டுவாதான் வளர்த்திக்கக்கூடிய இந்த மாண்புடைய சோளத்தை கூட பெற்றுக்கொள். கையில போயிட்டு போறியா? கர்ப்பமாவியா? போயிட்டு வா. போய் பூந்துக்கிட்டுமா மனை வைத்த கருப்பமாகணும். அதான் கரு உருவாகணும். போயிட்டு வா. ஆண்டு பண்ண முடியாது. நம்ப முடியாது. இது பொய்யா மெய்யா அப்படின்னு சோதிக்கணும். என் மனைவி கருப்பமா இருக்கானா சோதிக்கணும். ஆமா சோதிக்கணும். அப்படி போய் பார்க்கணும். ஆமா கிளம்புற வந்தால போய் அப்படியே போடா. அப்படியே எல்லாரும் போய் தங்க சரி. கூட்டு பாப்போம். கருப்பமா இருக்காரா அப்படி பாக்கணும். பாக்கணும்.
அதான் நடக்காத இன்னும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏய் உன் மனைவி தான் நம்ம வீட்டுல தான் வேலை செய்யணும். என் மனைவி எந்த வேலையும் செய்யக்கூடாது. குண்டு இருக்கான் மரியாதை ஏன் கிண்டிட்டு இருக்குங்கிறான். இல்ல நான் கேட்டு பாக்குறேன். நானு கேட்டேன். என்ன சொன்னா? சித்தப்பா சித்தப்பா தம்பியா சித்தப்பா எத்தனை மாசம் கண்ணாவது? இது நிறமாத கர்ப்பிணியா இருக்கின்ற 9 மாசம். 9 மாசம். ஒரு மாசமா? சித்தப்பா சித்தப்பா ஒரே ஒரு கட்டி வாங்கி கொடுப்பா. என் மகனை குடிக்காம கை தேர்ந்த மருத்துவத்தை கொண்டு வரணும். சாதாரண மருந்து கிடையாது. கர்ப்பமா இருக்கா? ஆமா சுகபரிதமா ஆகணும். எங்க இருந்தா சென்று மருத்துவத்தை கொண்டு வரும். அப்படியே கையோட இருந்து ஐயோ நடக்க முடியல. ஐயோ பொறுமையாரி பொறுமை போ கை தாங்கல போ பொறுமையா போய் எங்க இருந்தா மருத்துவச்சு கை தேர்ந்த மருத்துவத்தை கொண்டு கை தேர்ந்த மருத்துவத்தை அங்க கொண்டு வந்துடுறோம். அந்த மருத்துவத்தை தேடி கை தேர்ந்த மருத்துவத்தை பார்க்கணும். இருந்தாலும் அது எப்படி குழந்தை பரமனே பிள்ளை பிறக்க போகுது. அந்த குழந்தை சுகபரிதமாக வேண்டும் அப்படின்னா கை தேர்ந்த மருத்துவத்தை எவ்வளவு பணம் செலவானாலும் என்ன 12வது காலம் பேர் சொல்ல நல்ல காலம் மருந்து வச்சு பொறுக்குன்னா எவ்வளவு பணம் செலவானாலும் கத்த பணத்தை அப்படியே புடி கொடுத்துறான். இந்த மயிரவா எவ்வளவு கேட்டாலும் செலவான சரி கொண்டு வரணும். கைலாய தன்ன நாடிய கைலாயம் வந்து விட்டோம். இருந்தாலும் இந்த செய்தி எங்க தாத்தா நிசாசனி வயிற்றுல கரு உருவாகி இருக்கிறது தெரியாது. படியளக்கதான் போயிருக்காரு பதியாகிய மன்னவர் அப்படின்னு எங்க பாட்டி நினைச்சுட்டு இருக்கு. இந்த செய்திய அதுகிட்ட நம்ம சொல்ல வேண்டும். ஆமா அதனால கையில போய் சொல்லணும். அதாவது பேரனாகிய நாரதன் வந்திருப்பதா எங்க பாட்டி சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஆமா அம்மா உன்னுடைய பேரன் நாரதன் உன் பேரன் உன்னை பாக்கணுமா? தெரியல
ஏன் கேட்டா ஒரு நாள் தினத்திலே ஒரு மாங்கனியை கொண்டு வந்து எங்க பிள்ளைங்களே பிரிச்சான். ஆமா. எனக்கு எந்த நிலைமையில வந்திருக்கான்னு தெரியல. இருந்தாலும் வரத்தால் பார்த்து நல்லதான் நடக்கும். பேரனை பார்க்க வேண்டும் என்று அம்மா சாரதா உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி உட்காந்துருக்காங்க. வாங்க. அல்லது பாட்டி வணக்கமடா வணக்கமடா கண்ணே. பாட்டி பாதவ தட பாதம் அதையுள்ள பேரனோ அன்புடனே போற்றி அதையுள்ள பேரனே அன்புடனே போற்றி அதையுள்ள பேரனோ அன்புடனே போற்றி அதையுள்ள பேரனே அன்புடனே பாட்டி தங்களுடைய பேரனாகிய நாரதன் சரி அதே கொடி வந்தனம் செய்திருக்கிறேன். என்னது கண்ணே என் பாதம் பணிந்த பாதம் பணிந்த பேரனே பாதம் பணிந்ததினால் யாரும் கூடாது கல்காவரி பொல் போன்று உள்ள வரைக்கும் யாதொரும் குறையும் இல்லாமல் நீண்ட அயில பெற்று வாழ்வாயிட கண்ணே பேரா பாய் விட்டு சொல்லிட்டு பாய் கைலாய நாடு இந்த கட்டியதை பாட்டி என்னடா கைலாசத்துக்கு இவ்வளவு வேகமா வந்திருக்கிற என்னடா அவசரம் என்ன பிரச்சனை என்னடா உனக்கு நேர்ந்தது ஏன்டா இங்க வந்திருக்கிற நீ வந்தா சும்மா வரமாட்டியே உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியும் தெரியுமா என்ன கொண்டு வந்த என்ன நாரதனே அப்பா நாரதனே நாரதனே அப்பா நாரதனே சும்மா வரமாட்டேன் எனக்கு தெரியும் என்ன மூட்டை தூக்கிட்டு வந்திருக்க தெரியல கொட்டை கீழே பாப்போம் பாட்டி நான் கொண்டு வர கொண்டு வர ஒன்றுமில்லை எப்படி தாத்தாவும் பாட்டியும் திறந்து வரும் ஒருவருக்கு ஒரு போட்டி நான் பெரியவங்க நீ பெரியவங்க போட்டு போட்டு சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல சண்டை சச்சரமா இருக்கீங்களா அப்படின்ற அதை பாத்துட்டு போறோம் தான் வந்த பாட்டி